வெல்கம் டு Blessy's டிஷ்ஷஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் அவனில் எப்படி பேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 8 சிக்கன் லெக் பீசஸை கழுவி பேட் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கனை அவனில் பேக் பண்ணும்போது அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சிக்கன் பேக் ஆகும்போது ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் எப்பயும் ஸ்கின்னோடையே பேக் பண்ணிக்கோங்க. இதை மேரினேட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி. இது சிக்கனுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் சிக்கன் டிக்கா மசாலா. இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப, அப்புறம் 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, அப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் மினிமம் 1 hour மேரினேட் பண்ணுங்கள். 1 hourக்கு அப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஒரு பார்ச்மெண்ட் ஷீட் விரிச்சிட்டு அதில் இந்த சிக்கன் துண்டுகளெல்லாம் அடுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அவனை 420 degrees Fahrenheitக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் அதில் வச்சு ஒரு 45 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து இந்த சிக்கன் ட்ரே அவன்லேருந்து வெளியே எடுத்து எல்லா துண்டுகளையும் ஒரு வாட்டி திருப்பி விட்டு மறுபடியும் அவனில் வச்சு மீதி இருக்கிற 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பண்ணும்போது சிக்கன் எல்லா பக்கமும் ஈவனாக பேக் ஆகி வரும். இப்போது 45 minutes ஆச்சு. நம்ம சிக்கன்லாம் பாருங்கள் சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. பார்க்குறக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Blessy's டிஷ்ஷஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.